ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கீரை கடையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 4 பொருள் வச்சு சூப்பராக ஒயிட் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான கடையல் பார்க்கலாங்க. இந்த கீரை கடையல் இன்றைக்கி நான் புளிச்ச கீரையில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி செய்முறை நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் கடையலாம், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கீரைக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. மற்ற கீரைக்கெல்லாம் வெந்தயம் சேர்க்கக்கூடாது, ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக வருங்க. இந்த கீரை கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால வெந்தயம் சேர்த்தா அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செய்கிற ரெசிபி 5 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம இது போல் புளிச்ச கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதனுடைய காம்புகளெல்லாம் இல்லாமல் இது போல் நம்ம வேக வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எல்லா கீரையும் முழுமையாக சேர்த்துட்டு இப்போ இது வேகிறதுக்காக ஒரு சொம்பு அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. இது ஒரு 200 ml அளவு இருக்குங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு வந்துடலாங்க. இது சீக்கிரமாக குறைஞ்சி வெந்து வந்துடும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பியும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுட்டு அதையும் ஒரு 2-3 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இந்த கீரை சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க, ரொம்பவே டைம் எடுக்காது, குயிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். இது போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதனுடைய தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி ரொம்ப வளவளப்பாக இருக்கும், அதனால் எல்லா தண்ணியும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு குட்டி பேன் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்தை போட்டுட்டு நல்லா வெந்தயம் செவக்கிறது அளவுக்கு வறுத்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச வெந்தயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. ட்ரையாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த சைடு நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அந்த கீரையில் நம்ம பொடி பண்ணி வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க இருக்குது, அடுப்பில் எல்லாம் இல்லை. பொடி பண்ண வெந்தயத்தை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த கீரைக்கு தேவையான கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோட அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே 4 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். காரமெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ வரைக்குமே நான் ஸ்டவ்வில் எல்லாம் வைக்கலைங்க, இது அப்படியே கடைஞ்சி எடுக்க போகிறோம். அதனால் கீரையோட சூட்டில் படுற மாதிரி வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா கிளறி விட்டுருலாங்க. இப்போ இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது போல் நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட புளிச்சக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதை நீங்கள் 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சீக்கிரம் கெடாத ரெசிபிங்க. இந்த கீரை உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிதுன்னா இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் நிறைய இருக்குது, விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்.